அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. எப்போதும் நமக்கு முதலிடம். எப்போதுமே யோசித்ததுண்டா நமக்கு நாமே முதலிடத்தை கொடுத்து கொள்வதில் உள்ள தயக்கத்தை பற்றி? அப்படி நமக்கு முதலிடம் கொடுத்து கொண்டால் அதை இந்த சமூகம் சுயநலம் என்று கூறும். இந்த நிமிடத்தில் குடும்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் தலைவர்களாகவும் இருக்கலாம், தலைவிகளாகவும் இருக்கலாம். இப்பொழுதே சுதாரித்து கொள்ளுங்கள். குடும்பத்தையும் கைவிடாமல் உங்களையும் விட்டு கொடுக்காமல் இருங்கள். சுயநலமும் அவசியம் என்பதே உண்மை. வாங்க அன்பர்களே, எப்பொழுதும் நமக்கு முதலிடம் கொடுப்பதை பற்றி பார்ப்போம். நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன தேவைப்படுகிறது? ஏன் வாட்டமாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? கூறுங்கள், நான் பார்க்கிறேன். இப்படி எதற்கெடுத்தாலும் அடுத்தவர்களுக்காகவும் அடுத்தவர்களுக்கு கொடுத்துமே பழகியிருப்போம். அடுத்தவர்களை பற்றி அதிகமாகவும் நம்மை பற்றி குறைவாகவும் சிந்தித்திருப்போம். கணவனாக, மனைவியாக, தாயாக, தந்தையாக, அண்ணனாக, தங்கையாக, பிள்ளைக்காக இப்படி நாம் மற்றவர்களுக்காக கொடுப்பதற்கு தியாகம் என்ற பெயரும் வைத்திருக்கிறோம். தியாகம் செய்வதால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று நம்புகிறோம். குடும்பத்திற்காக தியாகம் என்று சொல்லி சொல்லி ஒரு கட்டத்தில் எல்லாவற்றிற்கும் தியாகம் என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. நாம் பார்த்து வருகிறோம். தியாகம் செய்வது நமக்கு புதிதல்ல. நாம் அதை தாங்கிக் கொள்வோம், அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு கட்டத்தில் நம் வெறுப்பு பற்றி கேட்கக்கூட ஆளில்லாமல் போய்விடலாம். நமக்கான கனவு, நமக்கான லட்சியம், நமக்கான சுய சம்பாதிப்பு, நமக்கென்று செலவிட நேரம், நம்மை முதன்மையாக கருதுவது, நம்மை அழகுபடுத்திக் கொள்வது என்று நமக்கு நாமே செய்து கொள்ளும் சலுகைகளுக்கு சுயநலம் என்று மற்றவர்கள் பேர் வைத்தால் வைத்துவிட்டு போகட்டும். சில நேரங்களில் சுயநலமாக வாழ்வதில் தவறில்லை. நமக்கு தேவையானதை முதலில் செய்து கொள்வது முதல் நம்முடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்குவது வரை சில சமயங்களில் சுயநலம் தேவை என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய மனதையும் உடலையும் பாதுகாப்பதுதான் நம்முடைய முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய முக்கிய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், நமக்கு நாமே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட வேண்டி வரும். மற்றவர்களுக்கும் நாம் ஒரு தூசியாக நினைக்க தோன்றும். நம்மை நாமே அன்பு காட்டிக்கொள்வதில் நேரம் எடுத்துக்கொள்வோம். அது மிக மிக அவசியம். இது ஒன்றே நம்மை மேலும் உற்சாகப்படுத்தும். சுய பாதுகாப்பும் ஓய்வு எடுப்பதும் நேர விரயமில்லை என்பதை புரிந்து கொள்வோம். இது நமக்கான பொக்கிஷம். நம் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்களை செய்வோம். சில சமயங்களில் இல்லை, வேண்டாம், யோசிப்போம் என்று சொல்வதில் தவறில்லை. யாரிடம் எதற்காக சொல்ல வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதில் தவறில்லை. நம்முடைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலும் தவறில்லை. நாள் முழுக்க உழைத்தாலும் தூக்கம் மிக முக்கியமான ஒன்று. அதனால் தூங்கி எழுந்து புத்துணர்ச்சியுடன் செயல்படுவது மிக முக்கியம். தூங்கும் நேரத்தை குறைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பது நல்லது. நம்முடைய தகுதியை மதிப்பிடுவது எப்படி என்றால், நாம் நம்மை எப்படி பார்த்து கொள்கிறோம் என்பதிலேயே இருக்கிறது. அதை பொறுத்தே மற்றவர்களாலும் நாம் மதிக்கப்படுவோம் என்பதை புரிந்து கொள்வோம். ஆம் அன்பர்களே, நாம் நன்றாக இருந்தால்தான் நாம் அடுத்தவர்களையும் பார்க்க முடியும். ஆகையால் நாமும் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணும்போது நம்மை பார்த்து கொள்வதில் சுயநலம் என்று எதுவும் இல்லை. இதுவும் ஒரு பொது நலம்தான். பொதுவாகவே நாம் நமக்காக அக்கறை எடுத்துக்கொண்டால்தான் நாம் மற்ற செயல்களையும் உற்சாகத்துடன் செய்ய முடியும். நம்மை நாமே பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால், நாம் பிறருக்காகவே வாழ்ந்து பிறருக்காகவே உழைத்து பின்பு நம் வாழ்நாள் முடியும் நேரத்தில் நமக்கு வயதும் இருக்காது, உடலில் தெம்பும் இருக்காது. நம்மை பார்க்க ஒருவரும் முன்வரமாட்டார்கள். ஆகையால் முடிந்தவரை நமக்காகவும் வாழ்வோம், பிறருக்காகவும் வாழ்வோம். நமக்காக எதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் நமக்காக சேமிப்பு என்பது மிக மிக அவசியம். குடும்பத்திற்காக செய்யுங்கள், நம் சேமிப்பு போக செலவு செய்யுங்கள். இது எல்லாம் ஒவ்வொருவரையும் பார்த்து தெரிந்து அனுபவத்தால் சொல்லப்படும் வார்த்தைகள். புத்திசாலித்தனமாக வாழ்வோம். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பிறரையும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள்வோம். நாம் மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கையில் அவர்களும் நம்முடன் ஒத்து வந்தால்தான் அது நடக்கும். ஆகையால் ஒவ்வொருவருமே தன்னையும் பிறரையும் பார்க்கும் எண்ணத்தோடு இருக்க வேண்டும்.
யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காமல் இருக்க வேண்டும் அன்பர்களே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். யாரையும் நம்பி வாழாதே, உன்னை நம்பி வாழப் பழகு. அப்பொழுதுதான் யார் கைவிட்டாலும் நம் கையே நமக்கு உதவி என்று இருக்க முடியும். இந்த நிமிடத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர்களாகவும் இருக்கலாம், தலைவிகளாகவும் இருக்கலாம். இப்பொழுதே சுதாரித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தையும் கைவிடாமல் உங்களையும் விட்டு கொடுக்காமல் இருங்கள். சுயநலமும் அவசியம் என்பதே உண்மை அன்பர்களே. இது காலப்போக்கில் புரிய வந்தால் எந்த பயனும் இல்லை. எதை எப்போ செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் செய்வதுதான் சரி. மனிதர்கள் மனம் மாறலாம், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று எண்ண வேண்டாம். சிறு வயதிலிருந்தே சுதாரித்து கொண்டால்தான் ஓய்வடையும் போது நீங்கள் சேமித்து வைத்த பணமும் உங்கள் ஆரோக்கியமும் கை கொடுக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழ்ந்து கவனியுங்கள். உண்மை என்றால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தேவைப்பட்டால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுபோல் ஊக்கமூட்டும் வார்த்தைகள் தேவைப்படுமாயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.